நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மானிய கோரிக்கை பேசுவதற்கு முன்பாக தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சிதன் மெய்வர்த்த குளிதரும் என குரல் வரையில் கேட்பேன். உழைப்பால் உயர்ந்த கோவை மாவட்ட மக்களுக்கும் என்னுடைய தொண்டாமுத்தூர் தொகுதி மக்களுக்கும் சில முக்கியமான பிரச்சனையை மட்டும் கவனத்துக்கு கொண்டு வருவோம். ஏன்னா நாங்களும் கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்கட்சியாக இருந்தோம். இப்போ எதிர்கட்சியாக இருக்கவே சில கோரிக்கைகளை வைக்கிறோம். நம்முடைய அரசு முதலமைச்சர் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய கோவை மாவட்டத்தில் கழகாட்சி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 2011 2021 வரை 50 ஆண்டுகள் அதை வளர்ச்சியை கொடுத்தோம். மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்த கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சோம். கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாலைகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சி ரோடு, அவினாசி ரோடு, தொண்டாமுத்தூர் ரோடு, பாலக்காடு மெயின் ரோடு, பொள்ளாச்சி ரோடு, சிறுவாணி ரோடு, சத்தி ரோடு, இதுதான் முக்கியமான சாலைகள். எல்லா சாலைகளும் அகலப்படுத்தப்பட்டு அதிகமான பாலங்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 1621 கோடியில் அவினாசி ரோட்டில் 10 கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டிலே எங்கேயுமே அந்த பாலம் கிடையாது. நம்முடைய கழகாட்சியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அந்த திட்டம் முழுமையாக பார்த்தீங்கன்னா கழக அரசுடைய நிதியிலிருந்து, மத்திய அரசு நிதி கிடையாது, முழுமையாக அந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல எல்லா சாலைகளும் பாலங்கள், அதே போல 6 புதிய கல்லூரி, அதே போல பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் தொகுதியில் 130 கோடி கூட்டுக்குடிநீர் திட்டம் அம்மா கொடுத்தாங்க. அம்மா இருக்கும்போது அதுபோல 3ஆம் கூட்டுக்குடிநீர் திட்டம், அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நொய்யல் புனரமைப்பு 230 கோடி, ஸ்மார்ட் சிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா குளங்கள் மேம்பாடு, இப்படி பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சோம். ஆனால் அதுக்கு பின்னால் வந்த திமுக ஆட்சியில் எந்த திட்டமே செய்யல. அது சொன்னா அவங்க சொல்லிடுவாங்க செய்யல. அது நான் சொல்ல பின்னாடி சொல்ல வரேன். அதே பார்த்தீங்கன்னா இந்த ஜிடி நாயுடு மேம்பாலம் பேரை மட்டும் அவங்க வச்சாங்க. நாங்கள் கொண்டு வந்து அந்த பாலத்தை நீட்டிப்பு செய்து அறிவிச்சாங்க. அதுக்கு எந்த நிதி ஒதுக்கல. அந்த திட்டம் கூட பார்த்தீங்கன்னா எல்என்டி பைபாஸ் வரையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு கண்டிப்பாக நிறைவேற்றி தர வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா பில்டிங் நாங்கள் தான் கட்டணும். அரசு மருத்துவமனைக்கு 290 கோடி ஒதுக்கணும், கலெக்டர் பில்டிங் கட்டணும், எஸ்பிஎஸ் பில்டிங் கட்டணும், எல்லா திட்டமும் நாம தான் கொண்டு வந்தோம். எல்லா பாலங்களும் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ரோட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 அற்புதமான பாலங்கள், மேட்டுப்பாளைய சாலை ஊட்டி போறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான, இன்றைக்கு அங்கேயும் 4 பாலங்கள் கட்டி அற்புதமான சாலை, இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் செஞ்சோம். திமுக ஆட்சியில் செய்யல. அதை இந்த அரசு செய்து தர வேண்டும் என்று கேட்டு, அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் முக்கியமான கோரிக்கைகள் சிங்கநல்லூர் முதல் ஒண்டிப்புதூர் வரை உயர்மட்ட மேம்பாலம், காமராஜர் சாலையில் சிங்கநல்லூர் முதல் அவனாசி சாலை சந்திப்பு வரை உயர்மட்ட மேம்பாலம், கோவை எல்என்டி பைபாஸ் 6 வழி சாலை விஸ்தரிப்பு, கிரிக்கெட் மைதானம், ஆனமலையார் நல்லார் திட்டம், பாண்டியார் பொன்னம்பலா திட்டம், அதே போல சிப்காட் இதெல்லாம் அறிவிச்சாங்க, விட்டுட்டாங்க. அப்படியே தடகம் சாலையில் லாரி ரோடு சந்திப்பில் மேம்பாலம், அதே போல பாத்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் அரசு போக்குவரத்து கழகம். அதே போல முக்கியமான கோரிக்கை பாத்தீங்கன்னா இது கூட அவங்க நான் பேசி முடிஞ்சதுக்கு பதில் சொல்லிட்டு, நீண்ட கால 60 ஆண்டு கால பிரச்சனை அத்திக்கடவு அவனாசி திட்டம் கழகாட்சியில் நாங்கள் செஞ்சோம். முழுமையாக இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 60 ஆண்டு காலமாக போராடி இருக்கோம். நாங்களும் உண்ணாவிரதம் இருந்திருக்கோம், அவங்களும் இருந்திருக்காங்க, அவங்க முதலமைச்சர் எல்லாம் வந்து கலந்துருக்காங்க. ஆனால் அந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றியது கழகாட்சி. அப்பொழுது முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் இருக்கும்போது அதை அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் முழுமையான நிதி எடப்பாடியார் இருக்கும்போது நாங்கள்லாம் போய் கேட்டு அதை அறிவிச்சு இன்னைக்கு அந்த திட்டத்தில் தண்ணி வருது. 2ஆம் திட்டம் அத்திக்கடவு 2ஆம் திட்டம். அந்த திட்டத்தை வந்து அப்ப நாங்க அறிவிச்சோம். அந்த திட்டத்தை 5 ஆண்டுல நீங்க ஒண்ணுமே பண்ணல, கிடப்பில போட்டீங்க. சொல்லித்தான் ஆகணும். நீங்க 5 வருஷமா செய்யல. இப்ப இருக்கக்கூடிய அரசு முதலமைச்சர் செஞ்சு தரோம் தான் கேட்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிரச்சனை அந்த அத்திக்கடவு திட்டம் 2ல எங்களுடைய தொண்டாம் தொகுதியில் கூட 86 குட்டைகளுக்கு தண்ணி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையம், பெருநாய்க்கும்பாளையம், அவனாசி, சூலூர், சுல்தான்பேட்டை இந்த பகுதிக்கெல்லாம் தண்ணி வரக்கூடிய விடுபட்ட குளங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை செய்து தர வேண்டும். அதே போல மனித வனவிலங்கு மோதல்கள், இது எங்க தொகுதியில் நிறைய உயிர்கள் போயிட்டு இருக்கு. காலையில் கூட அந்த பிரச்சனை நம்ம நீலகிரி மாவட்டத்தில் அந்த பிரச்சனை வந்தது, புலிகள் தாக்கி 2 பேர் இறந்துட்டாங்க. கண்டிப்பா அதுக்கும் வந்து நடவடிக்கை எடுக்கணும். எங்களுடைய தொகுதி மட்டுமல்ல, நீலகிரி, கோவை மாவட்டம், பல்வேறு மாவட்டம் அந்த பிரச்சனை, குறிப்பாக தொண்டாமுத்தூர் தொகுதியில், அதே போல கவுண்டம்பாளையம், கிணத்துக்கடவு, மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கு. யானைகள் பார்த்தீங்கன்னா அதிகமா உள்ள வருது, ஊருக்குள்ள வருது, உயிர் சேதமாகுது. இது கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் பாத்தீங்கன்னா ரயில் தண்டவாளத்தை வச்சு இரும்பு தடுப்பு அமைச்சிருக்காங்க. அதே போல அந்த கோரிக்கை தான் வைக்கிறோம். அதை கண்டிப்பா செஞ்சு தர வேண்டும். அதே போல காட்டுப்பன்றிகள் பாத்தீங்கன்னா விவசாய நிலத்துல வந்து கடுமையா வந்து எல்லா பயிர்கள் போல சேதம் பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு எங்களுடைய ஆட்சி இருக்கும்போது பாத்தீங்கன்னா சுடுறதுக்கு ஒரு சட்டம் போட்டோம். ஆனா அதிகாரிகளை வந்து சுட வேண்டிய அந்த வாய்ப்பு இருக்கு.
இன்னைக்கு மற்ற மாநிலத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வருடத்துக்கு காட்டுப்பன்றிய பாத்தீங்கன்னா வனவிலங்குகள் இருந்து அது நீட்டி விலக்கு செய்து கொடுத்திருக்காங்க. அதுபோல் மத்திய அரசிடம் வலியுறுத்தி இது முக்கியமான பிரச்சனை. ஏன்னா விவசாய நிலங்கள் போல கடுமையாக பாதிக்குது. ஒரு முறை அந்த காட்டுப்பன்றி குட்டிகள் என்றால் கிட்டத்தட்ட 10 இருந்து 20 குட்டி போடுது. ஊருக்கு வரக்கூடிய அந்த காட்டுப்பன்றியை சுடுவதற்கு அந்த அனுமதி நீங்கள் பெற்று தர வேண்டியது முக்கியமான பிரச்சனை, செய்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல